Praise the Lord. இந்த உபாச நாளில் உங்களை சந்திப்பது மிக சந்தோஷம். இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவரை ஆராதிக்க முடியாத இந்த நாளை நாம் ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம். நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதித்துவதற்காக நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நல்ல காலை வேளைக்காக நாம் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே நீ எங்கள் ஆண்டவரே சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரே இவ்வளவாய் ஆண்டவரே இந்த நாள் வரைக்கும் நீ நடத்தி வந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளிலும் இயேசுவா ஆண்டவரே உடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே அது எங்களுக்கு ஜீவனை தருவதாக இருக்கட்டும். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஆன்லைன் மூலமாக உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இந்த நாள் இயேசுவா நான் சுயமாக ஒன்றையும் பேசாதபடிக்கு நீர் என்னை வைத்த வார்த்தைகளை நான் பேசுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க பாதுகாத்துக்கணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. முதலாவதாக வாசிக்க கேட்போமா? வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். அல்லேலூயா. இந்த இடத்திலே பார்க்கிறோம் எசபேல் என்னும் ஸ்திரீ. அல்லேலூயா. அப்ப அந்த ஸ்திரீ யாருன்னா, அந்த ஸ்திரீ சபிக்கப்பட்டவள். அவள் என்ன பண்ணுகிறா? அந்த ராஜா ஆகாப் ராஜாவை என்ன பண்ணுகிறா? பாவத்துக்குள்ளாக என்ன பண்ணுகிறா? வழி நடத்துகிற ஒரு ஸ்திரியாக இருந்தார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது அநேக நேரங்கள் என்ன பண்ணுவோம்? விழுந்து போவதற்கு என்ன பண்ணுவாங்க? அநேகர் என்ன பண்ணுவாங்க? நம்ம கூட இருப்பாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்க? இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பான்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாங்க? பாவத்திலே விழும்படி செய்து விடுவார்கள். அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது போல அதை என்ன பண்ணுகிறா? தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லிக் கொண்டு, அல்லேலூயா, அநேகர் என்ன பண்ணுவாங்க? தீர்க்கதரிசி என்று சொல்லுவாங்க. கடைசி நாட்களில் இது எல்லாமே நடக்கும். நம்ம என்ன பண்ணணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் இருக்கிற எல்லா காரியங்களும் கடைசி காலத்திலே நடக்க போறது. அதே போலதான் இந்த வசனமும் என்ன பண்ணுவாங்க? தீர்க்கதரிசி என்று சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க? கூடயே இருப்பாங்க. கூட இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க? விக்கிரகங்களை ஆராதிக்கும்படி செய்வாங்க. அல்லேலூயா. விக்கிரகம்னா என்ன? ஒருவேளை விக்கிரகம்னா என்ன? நம்ம பார்க்கிற எல்லாவற்றையும் விக்கிரகம் அல்ல. அல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட காரியங்கள், இதுதான் உண்மை, இதுதான் என்ன பண்ணணும், நீ இதை வழிபட்டாதான், இந்த மனுஷனை கும்பிட்டாதான் என்ன பண்ண முடியும், நீ என்ன பண்ண முடியும், பரலோகத்துக்கு போக முடியும் என்று என்ன பண்ணுவாங்க? நிறைய உபதேசங்களை மாற்றி என்ன பண்ணுவாங்க? கூறுவாங்க. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அந்த சபையில் இருக்க மக்களை என்ன பண்ணியிருக்கிறான்? பிசாசு அவ்வளவா என்ன பண்ணியிருக்கிறான்? அவருடைய இருதயத்தை முற்றிலுமாக மாற்றி வைத்திருக்கிறான். எப்படி? நீங்க என்ன பண்ணுங்க? என்னுடைய தீர்க்க தரிசனங்களுக்கு என்ன பண்ணுங்க? செவி கொடுங்க. நான் என்ன சொல்கிறேனோ அதின்படி கேளுங்க. அது நாம் என்ன பண்ணுகிறோம்? அநேக வேளைகள் என்ன பண்ணுகிறோம்? அநேகர் சொல்லுகிற காரியங்களுக்கு செவி சாய்த்து என்ன பண்ணுகிறோம்? அதை பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறோம். அப்படி கிடையாது. கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறவர்கள் என்ன பண்ண வேண்டும்? பின்பற்ற வேண்டும். அவசரம் சொல்கிறது, தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரியானவள் என்னுடைய ஊழியக்காரர் என்று சொல்லி. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரர் என்று சொல்லிதான் என்ன பண்ணுவாங்க? கடைசி நாட்களிலே அநேகர் என்ன பண்ணுவாங்க? அநேக தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். அல்லேலூயா. நான் கர்த்தரால் அனுப்பப்பட்டவன், கர்த்தர் தான் என்ன பண்ணினார், எனக்கு என்ன பண்ணியிருக்கிறார், இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார், இதை விசுவாசிங்க, இதன்படி செய்யுங்க என்று சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாளும் என்ன பண்ணி விடக்கூடாது? கர்த்தருடைய வசனத்தை விட்டு விடக்கூடாது. அதை விசுவாசிக்கும் பொழுது என்ன ஆகும்? இந்த மாதிரி தீர்க்கதரிசிகளுக்கு என்ன பண்ண முடிகிறது? நம்மை நாமே தப்புவித்துக் கொள்ள முடிகிறது. அது மாத்திரமல்ல, வேசித்தனம் பண்ணுவதற்கும். அல்லேலூயா. உலகத்தில் நீ என்ன பாவம் செஞ்சாலும் என்னப்பா, உனக்கு ஆண்டவருடைய கிருபை இருக்கு. ஆண்டவருடைய கிருபை என்ன பண்ண உன்னை ரட்சித்துக் கொள்ளும். ஆண்டவருடைய கிருபை என்ன பண்ண உன்னை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும்? நிச்சயமாக கிடையாது. அல்லேலூயா. அவருடைய கிருபை இருக்கும், அவ்வளவுதான். அவருடைய கிருபை என்ன பண்ணும்? எல்லா நேரங்களிலும் இருக்கும். ஆனா சில காரியங்களை நாம் துணிந்து பாவம் செய்யும் பொழுது என்ன ஆகிவிடுவோம்? அவ்வளவுதான். கர்த்தருக்குள்ளாக நாம் என்ன பண்ணுவோம்? கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்து இருக்கிற தேவன். அப்ப நாம் பாவம் செய்ய செய்ய என்ன ஆகிறது? அந்த பாவம் என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறது? ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்ய தூண்டிக் கொண்டே இருக்கு. அல்லேலூயா. இந்த இடத்துல வேசித்தனத்தை பண்ணது நிமித்தமாக என்ன பண்ணிவிட்டான்? ஆகாப் ராஜா என்ன பண்ணிவிட்டான்? அவனுடைய ராஜ்யத்தை இழந்து விட்டான். அப்படிதானே? வேசித்தனத்தை பண்ண. அது மாத்திரம் அடுத்தது என்ன சொல்கிறது? விக்கிரகங்களை என்ன பண்ணினா? வணங்க ஆரம்பித்து விட்டான். அநேக வழிகள் என்ன பண்ணுறோம்? கர்த்தரை தேடாமல் என்ன பண்ணுறோம்? நம்முடைய வேலைகளை நாடி இருக்கிறோம். நம்முடைய பிரச்சனைகள் அதைத்தான் என்ன பண்ணுறோம்? தேடிக்கொண்டு இருக்கிறோம். நம்முடைய சொந்தக்காரனுடைய கல்யாணத்துக்கு போக வேண்டும், அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டும், அதைத்தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோமே தவிர கர்த்தருடைய சபைக்கு வர வேண்டும், கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தர் தான் எல்லாவற்றையும் தருகிறார், அவரை தான் நான் நோக்கி பார்க்கணும் என்பதை நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? அறிந்து கொள்ள மாட்டேங்கிறோம் அநேக வேளைகள். அல்லேலூயா. அப்புறம் விக்கிரகங்களை ஆராதிக்கிறதுனா விக்கிரகங்களை மாத்திரம் கிடையாது, எல்லாவற்றையும் நான் குறிப்பிடுகிறேன்.
கர்த்தருடைய இடத்திலே நாம் எண்ணத்தை வைத்திருந்தாலும் அது ஒரு விக்கிரகம் தான். அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கிற நேரத்தில், ஒருவேளை அதிகாலை எழுந்து ஆண்டவரை தேடுகிற நேரத்தில், அந்த நேரத்தில் நான் வேற ஏதாவது செய்து கொண்டிருப்பேன்னா அது என்னது? நான் கர்த்தருக்கு விரோதமாக செய்கிற ஒரு விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு விரோதமாக நான் செய்கிற காரியங்கள் எல்லாமே என்ன பண்ணுகிறேன்? கர்த்தருக்கு விரோதமான செய்கிற காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுகிறேன்? நான் விக்கிரக ஆராதனையா தான் என்ன பண்றேன்? அந்த இடத்துல செய்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு நாள் 24 மணி நேரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த 24 மணி நேரத்தை சரியாக அவருக்கென்று நான் என்ன பண்ணுகிறேன்? எல்லாவற்றையும் நான் உபயோகப்படுத்தி அதுக்கு செய்கிறேனா, இல்ல மற்ற காரியங்களுக்கு, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களுக்கு நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும்? யோசித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்கிறது? படைத்தவைகளை என்ன பண்ணுகிறான்? புசிக்கிறான். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை என்ன பண்ணுகிறார்கள்? புசிக்கிறார்கள். அப்படின்னா என்ன? நம்ம அநேக வேளைகளில் என்ன பண்ணுவோம்? நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மை அறிந்தும் அறியாமல் என்ன பண்ணுகிறோம்? அநேக வேளையில பாவத்திலே விழுந்து விடுகிறோம். அப்படித்தானே? இது இதற்காக படைக்கப்பட்டது. கர்த்தர் ஒருவேளை நம்ம யோசிச்சு பார்க்கலாம். கர்த்தருக்குள்ளாக வசனம் இருக்கிறது. பவுல் சொல்லியிருக்கார், என்ன பண்ணுங்க? எதை கொடுத்தாலும் என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரித்து என்ன பண்ணுங்க? புசிங்கன்னு சொல்லியிருக்கிறார். ஆனா நாம் ஒருவேளை அது விக்கிரகத்திற்கு படைத்திருக்கார்கள் என்று அறிந்து நம்ம புசிப்போம் என்றால் அந்த இடத்துல என்ன பண்ணுகிறோம்? கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை செய்கிறோம். அல்லேலூயா. அந்த இடத்துல நான் அறிந்திருக்கிறேன். என்ன பண்ணியிருக்காங்க? இந்த ஆகாரத்தை விக்கிரகத்திற்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? அதை கொடுத்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? அதை எல்லாவற்றையும் செய்திருக்கிறாங்க. அதனுடைய ரிச்சுவல்ஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க? அந்த இடத்துல ஒரு பூஜை பண்ணியிருக்கிறாங்க. என்ன? அதை நான் அறிந்தும் அந்த இடத்துல போய் அமர்ந்திருந்து நான் புசிப்பேன் என்றால் என்ன பண்ணுகிறேன்? கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை நான் அந்த இடத்துல செய்கிறேன். அல்லேலூயா. அப்ப நான் என்ன பண்ண வேண்டும்? எல்லாவற்றையும் அறிந்திருக்க வேண்டும். எதை எதற்காக என்ன பண்ணியிருக்காங்க? படைச்சிருக்காங்க. ஒருவேளை பவுல் என்ன பண்ணியிருக்கார்? தெளிவாக எழுதியிருக்கிறார். அப்படித்தானே? என்ன பண்ணியிருக்கார்? ஒருவேளை நீ அறிஞ்சிருந்தா என்ன பண்ணுப்பா? அந்த இடத்தை விட்டு என்ன பண்ணிடு? கடந்து போய்விடு. அப்படி ஒருவேளை உனக்கு தெரியாது, அது என்னன்னே தெரியாது, ஆனா நீ என்ன பண்ணிருக்கிற? ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்கிற, அந்த இடத்துல போய் நீ சாப்பிட வேண்டும் என்பது என்ன பண்ண? நீ என்ன பண்ண? கர்த்தருக்குள்ளாக ஸ்தோத்திரித்து புசி. அவ்வளவுதான். கர்த்தர் என்ன பண்ணுவார்? அதை நன்மையாக மாற்றி தருவார். ஆனா உனக்கு தெரியும், நன்றாக தெரியும், இது என்ன பண்ணிருக்காங்க? ஒருவேளை என்ன பண்றாங்க? விக்கிரகத்திற்கு படைத்திருக்கிறாங்க. விக்கிரக தோப்புல என்ன பண்ணிருக்கிறாங்க? இதை செய்திருக்கார்கள் என்று அறிந்தும் போய் அந்த இடத்துல புசிப்போம் என்றால் என்ன ஆகிறது? அது நம்முடைய சரீரத்திற்கு மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன பண்ணுகிறது? அது ஒரு கேடு விளைவிக்கிறதாக இருக்கு. அல்லேலூயா. நாம் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்கள் என்ன பண்றாங்க? அவர்களுக்கு அதை என்ன பண்ணுறாங்க? அவர்களுக்கு போதிக்கிற கள்ள தீர்க்கதரிசிகள் இதெல்லாம் போதிக்கிறாங்க. என்ன போதிக்கிறாங்க? முதலாவது என்ன போதிக்கிறாங்க? நீங்க என்ன பண்ணலாம்? வேசித்தனம் பண்ணலாம்ப்பா. எதுவுமே என்ன பண்ண போகிறது இல்ல, உங்களுக்கு பாவம் வரப்போகுது, ஏன்னா கர்த்தருடைய கிருபை இருக்குது உங்க கூட என்று சொல்றாங்க. இரண்டாவது என்னது? விக்கிரக ஆராதனை பண்ணலாம். விக்கிரக ஆராதனை பண்ணி அதுக்கு படைக்கப்படுகிற எந்த ஆகாரத்தையும் நீங்க என்ன பண்ணலாம்? புசிக்கலாம். ஒன்று ஆக போறது இல்ல, கர்த்தருடைய கிருபை என்ன பண்ணும்? உங்க கூட இருக்கும். அல்லேலூயா. அந்த பவுல் சொன்ன வசனத்தை தான் என்ன பண்ணுவாங்க? அநேகர் என்ன பண்றாங்க? அநேக நேரத்தில் என்ன பண்றாங்க? தப்பாக புரிந்து கொண்டு என்ன பண்றாங்க? விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட உணவுகளை புசிக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் நாம் என்ன பண்ண வேண்டும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லி இருக்கிறது? ஒருவேளை நீங்கள் அதை அறிந்திருந்தால் என்ன பண்ணாதீங்க? அதை புசிக்காதீங்க, அதை பின்பற்றாதீங்க. கர்த்தருடைய வசனம் என்னது என்பதை அறிந்திருக்கும் பொழுது எத்தனை தீர்க்கதரிசிகள் எழுப்பினாலும், எத்தனை பேர் எழுப்பினாலும் என்ன பண்ண முடியும்? கர்த்தருடைய வார்த்தை இன்னது என்பதை நாம் அறிந்து அதன் முன்னாடி நடக்க முடியும். அல்லேலூயா. அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவர்களுக்கு என்ன பண்ணல? இடம் கொடுக்கிறார். அல்லது அநேக வேளையில நாம் இடம் கொடுப்போம். அப்படித்தானே? அநேக வேளையில இந்த நபர் வந்தா, என்னுடைய வாழ்க்கையில வந்தா என்ன இருக்கும்? ஒரு நன்மையான காரியம் இருக்கும். இந்த நபர் என்ன பண்ணுகிறார்? செபித்து எல்லாவற்றையும் கூறுகிறார். கடந்த நாட்களிலே வந்து போன் கால்ல என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க, பிரதர் இந்த மாதிரி இப்படி நடக்க போறதா? என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது? குறி சொல்கிற மாதிரி கேட்பார்கள். அப்படியெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது? குறி சொல்ல முடியாது. அப்படித்தானே? அநேகரை நான் பார்ப்பேன், குறி சொல்கிற மாதிரி என்ன பண்ண முடியாது. கர்த்தர் யாருடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணல? யாருக்கும் தெரிவிக்க கிடையாது. அப்படித்தானே? இப்ப எனக்கு ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிருக்கிறார்? எனக்கு இத்தனை நாட்கள் ஜீவ காலனை வைத்திருக்கிறார்னா நான் என்னென்ன செய்ய போகிறேன் என்பதை ஆண்டவர் எனக்கு முன்குறித்து வைத்திருக்கிறார். அப்ப நான் என்ன பண்ண வேண்டும்? அவரை சார்ந்து இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார்? என்னை நடத்தி கொண்டு போய்கொண்டே இருப்பார். அதுதான் என்னுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. ஆனா அநேக வழிகள் என்ன பண்ணுறோம்? நம்ம சந்தேகப்பட்டு என்ன பண்ணுகிறோம்? அநேகரை தேடிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவர்களுக்கு போன் பண்ணி, பிரதர் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு திட்டத்தை நான் செய்யலான்னு இருக்கேன், இதை நான் என்ன பண்ண வேண்டும்? செய்யலாமா வேண்டாமா? அல்லேலூயா. அப்படியெல்லாம் என்ன பண்ண முடியாது? யாராலையும் என்ன பண்ண முடியாது? வெளிப்படுத்தி கூற முடியாது. அப்படிதானே? எந்த விதத்திலும் என்ன பண்ண முடியாது? எந்த நபர்னாலையும் கூற முடியாது. கர்த்தர் தான் என்ன பண்ண முடியும்? எல்லாவற்றையும் வாய்க்கப்பட முடியும். நீங்க செய்யும் பொழுதுதான் என்ன பண்ண முடியும்? கர்த்தர் வாய்க்கப்படுகிறாரா இல்லையா என்பதை என்ன பண்ண முடியும்? அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது நீங்க என்ன செய்தாலும் எல்லாத்திலையும் வெற்றி கிடைத்திடும் என்பதை நாம் என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாள் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. அல்லேலூயா.
நாம் என்ன செய்தாலும் ஒருவேளை தோல்விகள் இருக்கும், கண்டிப்பாக தோல்வி இருக்கும், இழப்பு இருக்கும், எல்லாமே இருந்தாலும் என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருக்கென்று இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் கொடுத்த காரியத்திற்கு நாம் உண்மையோடு இருக்கும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றி நடக்கும் பொழுது, இந்த மாதிரி வருகிற வஞ்சகமான காரியங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நம்முடைய ஆத்துமாவை விலக்கி பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அல்லேலூயா. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை என்ன பண்ணிவிட்டா? இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி என்ன பண்ணிவிட்ட? நீ என்ன பண்ணிருக்கிற? எல்லா பாவத்தையும் செய்துட்டப்பா. விக்கிரகத்தோப்பை என்ன பண்ணிட்ட? விக்கிரகத்தோப்பை என்ன பண்ணிட்ட? உண்டு பண்ணிட்ட. அப்புறம் என்ன பண்ணிவிட்ட? அதற்கு படைக்கப்பட்ட ஆகாரத்தை புசிக்கும்படி என்ன பண்ணிவிட்ட? அவர்களுக்கு கட்டளையிட்டு விட்ட. அது மாத்திரமல்ல, நீ என்ன பண்ணிவிட்ட? வேசித்தனம் பண்ணுவதற்கு என்ன பண்ணிவிட்ட? நீ அவர்களுக்கு எல்லாவற்றுக்கும் அதிகாரம் கொடுத்து வைத்து விட்ட. இல்லையா? ஒருவேளை இந்த நாட்களிலே பார்க்கிறோம், இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது அநேக வேசித்தனம் பண்ணி கொண்டு என்ன பண்றாங்க? தைரியமாக சுத்தி கொண்டு இருக்காங்க. அப்படித்தானே? அநேகருக்கு என்ன கிடையாது? அதற்கு தண்டனை கிடையாது. ஆனா அநேக தேசங்களில் நீங்க பார்ப்பீங்கன்னா நடு ரோட்ல வைத்து என்ன பண்ணி விடுவாங்க? தலை துண்டிக்கப்பட்டு போய்விடும். அநேக தேசங்களில் இப்படியெல்லாம் சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. ஆனா வரப்போகிற காலங்களில் என்ன ஆகுறது? இந்த வசனம் சொல்லுவது போல வேசித்தனம் பண்ணுவதற்கு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? எதிர்க்க மாட்டாங்க. என்ன பண்ணாலும் ஒருவேளை விக்கிரக தோப்புகளை இது பண்ணுவதற்கு யாரும் எது பண்ண மாட்டாங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசித்தாலும் யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? இது பண்ண மாட்டாங்க. ஆனா நாம் என்ன பண்ண வேண்டும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நமக்கு என்ன பண்ண வேண்டும்? நம்மை நாமே பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியமான காரியம். அல்லேலூயா. நாம் நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொண்டாதான் என்ன பண்ண முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்படி நான் என்ன பண்ணிவிட்டேன்? ஒருவேளை உலக பிரகாரமான காரியத்துக்கு விழுந்து போயிட்டேன்னா நானும் என்ன பண்ணி விடுவேன்? அந்த பிசாசோடு கூட என்ன பண்ணுவேன்? எரிகிற அக்கினியிலே கொண்டு போய் என்ன பண்ணுவேன்? போடப்பட்டு போய் விடுவேன். அல்லேலூயா. அப்ப நான் என்ன பண்ண வேண்டும்? நான் என்ன செய்கிறேன், என்ன பண்ணுகிறேன் என்பதை என்ன பண்ண வேண்டும்? நான் ஜாக்கிரதை உள்ளவனாக இருக்க வேண்டும். அந்த வசனத்தை கடைசி பகுதியை நாம் வாசிப்போமா? பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அல்லேலூயா. அப்ப என்ன பண்றாங்க? ஏதோ ஒரு தீர்க்கதரிசி சொன்ன ஒரு காரியத்தை என்ன பண்ணி விட்டாங்க? பின்பற்ற ஆரம்பித்து விட்டாங்க. கர்த்தர் என்ன சொல்லினாரோ அதை என்ன பண்ணி விட்டாங்க? இந்த இடத்துல விட்டு விட்டாங்க. அல்லேலூயா. அப்ப நாம் என்ன பண்ண வேண்டும்? கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் நடக்க வேண்டும். எந்த விதத்தில் என்ன பண்ணிவிடக்கூடாது? அந்த காரியங்களை நாம் செய்து என்ன பண்ணிவிடக்கூடாது? அழிந்து போய்விடக்கூடாது. அடுத்ததாக வாசிப்போம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்சம் காரியம் என்று நினைத்தால் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி எசேபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு. அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கிறோம். அவன் என்ன பண்ணிட்டான்? விவாகம் பண்ணிவிட்டான். எசேபேலை விவாகம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணிவிட்டான்? இவன் ஆண்டவரால ஏற்படுத்தப்பட்ட ஒரு ராஜா. அல்லேலூயா. ஆனா என்ன பண்ணிவிட்டான்? இந்த இடத்துல அவள் சொன்னதுனால என்ன பண்ணிவிட்டான்? எசேபேலை பிரியப்படுத்தும்படியாக என்ன பண்ணிவிட்டான்? இந்த இடத்துல என்ன பண்ணிவிட்டான்? பாவம் செய்து விட்டான். அல்லேலூயா. அநேக வேளைகள் என்ன பண்ணுறோம்? இவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுறோம்? நாம் பாவம் செய்கிறோம். அப்படித்தானே? அவன் என்ன பண்ணிட்டான்? திருமணம் பண்ணி கொண்டான். அது தப்பு கிடையாது இந்த இடத்துல. ஆனா என்ன பண்ணிவிட்டான்? விக்கிரக தோப்புகளை என்ன பண்ணிவிட்டான்? அந்த இடத்துல அவன் கும்பிட ஆரம்பித்து விட்டான். அப்படிதானே? அதுக்கு அதை வணங்க ஆரம்பித்து விட்டான். அது என்ன பண்ணிவிட்டான்? பாவம் செய்து விட்டான் இந்த இடத்துல. அல்லேலூயா. அநேக வேளைகள் என்ன பண்ண வேண்டும்? இவர்களுக்காக நான் என்ன பண்ண வேண்டும்? எதையாவது செய்ய வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணணும்? நாம் என்ன பண்ணுறோம்? நம்முடைய ஆத்மாவை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளாமல் என்ன பண்ணுறோம்? விழுந்து போய் விடுகிறோம். அல்லேலூயா. அநேக காரியங்கள் என்ன பண்ணுறோம்? இவர்களை பிரியப்படுத்த வேண்டும். உலக பிரகாரமானவர்கள், உலக பிரகாரமாய் இருக்கிறவர்கள் என்ன பண்ண வேண்டும்? பிரியப்படுத்த வேண்டும். இவர்களை பிரியப்படுத்தினா என்ன பண்ண முடியும்? நான் இதை பெற்றுக்கொள்ள முடியும் என்று என்ன பண்ணுகிறோம்? அநேக வேளைகள் என்ன பண்ணுகிறோம்? விழுந்து போய் விடுகிறோம். அல்லேலூயா. நாம் அப்படிப்பட்டவர்களாக இராமல் இந்த இடத்துல பார்க்கிறோம். அவன் போய் என்ன பண்ணுகிறான்? பாகாலையும் சேவித்து அதை என்ன பண்ணான்? பணிந்து கொண்டு. அவனுக்கு தெரியும் உண்மையான தேவன் யார் என்று நிச்சயமாக தெரிந்திருக்கும். அப்படித்தானே? ஆகாப் ராஜாவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆண்டவர் தான் உண்மையான தேவன். ஏன்னா இஸ்ரவேல் ராஜா. அப்ப அவனுக்கு நிச்சயமாக என்ன பண்ணிருக்கும்? தெரிஞ்சிருக்கும் அவர் தான் உண்மையான தேவன். அவர் தான் நம்ம என்ன பண்ணணும்? பணிந்து கொள்ள வேண்டும்
இருக்கிறேன் என்பதை அவன் அறிந்தும் என்ன பண்ணிவிட்டான், இந்த இடத்துல என்ன பண்ணிவிட்டான், பாவம் செய்து விட்டான். அல்லேலூயா. அதனால அவனுக்கு என்ன ஆகிவிட்டது? அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போமா? தான் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபீடத்தை எடுப்பித்தான். அல்லேலூயா. அவன் கோயிலை கெட்டது மாத்திரம் கிடையாது, என்ன பண்ணிவிட்டான், அதற்கு பலியிடும்படி என்ன பண்ணிவிட்டான், ஒரு பலிமேடையை எழுப்பி விட்டான் அந்த இடத்துல. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கென்று பலியிடுகிற இடத்துல அவன் என்ன பண்ணிவிட்டான், ஒரு பாகால் தெய்வத்திற்கு பலியிடுவதற்கு என்ன பண்ணிவிட்டான், ஒரு பலிபீடத்தை ஏற்படுத்தி விட்டான். அநேக வேளைகள் என்ன பண்ணுகிறோம்னா, கர்த்தருக்கு படைக்கிற காரியங்களை நம்ம என்ன பண்ணுகிறதுல, கர்த்தருக்கு படைக்காமல் என்ன பண்ணுகிறோம், உலகத்திற்கு படைக்கிறோம். அல்லேலூயா. அத நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார், ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் கொடுக்கும். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணி விட்டான், கர்த்தர் தான் அவனை ஆசீர்வதித்து வைத்தார் ஆகாப் ராஜாவை. ஆனால் என்ன பண்ணி விட்டான், ஆகாப் ராஜா பாகாலுக்கு என்ன பண்ணி விட்டான், அவங்கிட்ட இருந்ததை என்ன பண்ணி விட்டான், பலி செலுத்தும்படி என்ன பண்ணி விட்டான், ஒரு பலி மேடையை என்ன பண்ணி விட்டான், அந்த இடத்துல ஏற்படுத்தி விட்டான். அல்லேலூயா. நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் கொடுக்கிறதை என்ன பண்ண வேண்டும், கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ண வேண்டும், நாம் சரியாக வைத்துக் கொண்டு அதன்படி நடக்க வேண்டும். என்ன கொடுத்திருக்காரோ அது போதும். அல்லேலூயா. எந்த விதத்தில் என்ன பண்ணக்கூடாது, இவர் இதை வைத்திருக்கார் அவர் அதை வைத்திருக்கிறார் என்று என்ன பண்ணிவிடக்கூடாது, பாவத்திலே மடிந்து போய்விடாமல் என்ன பண்ண வேண்டும், நமக்கு கர்த்தர் கொடுத்த காரியத்திலே நாம் உண்மையோடு இருக்கும் பொழுது அல்லேலூயா, கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதை. இந்த இடத்துல ஆகாபுக்கு ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வைத்திருந்தார். என்ன பண்ணிவிட்டான், அவன் விக்கிரக தோப்பை ஏற்படுத்தி என்ன பண்ணிவிட்டான், விக்கிரகங்களை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டு விக்கிரகங்களுக்கு பலி செலுத்த ஆரம்பித்ததுனால என்ன பண்ணிவிட்டான், முற்றிலுமாக விழுந்து போய்விட்டான். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஆகாப் ஒரு விக்கிரக தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கும்படிக்கு தனக்கு முன்னிருந்த இஸ்ரவேலின் ராஜாக்கள் எல்லாம் செய்வதை பார்க்கிலும் அதிகமாய் செய்து வந்தான். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணிவிட்டான், இவன் பாவம் செய்தது என்ன பண்ணிவிட்டான், கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்பதை அவன் நிச்சயமாக அறிந்திருப்பான். அந்த இடத்துல கர்த்தர் ஏற்படுத்தினார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவனை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை அவன் என்ன பண்ணிவிட்டான், முற்றிலுமாக மறந்து போய்விட்டு என்ன பண்ணிவிட்டான், விக்கிரகங்களை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டான். அது மாத்திரமல்ல, அவனுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள், ஒருவேளை நம்ம வேதத்துல நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள், அதுல 1 சாமுவேல் 2 சாமுவேல், அதுல நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா ஒவ்வொரு ராஜாக்களும் என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு இடத்துல விழுந்து போய்விட்டாங்க. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, அடுத்த ராஜா வந்திருப்பாங்க. இல்லையா, சவுல் விழுந்து போனா அதனால ஆண்டவர் தாவீதை ஏற்படுத்தினார். தாவீது விழுந்து போக கிடையாது. ஆனா என்ன பண்ணினா, தாவீதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணினா, சாலமோனை ஆண்டவர் ஏற்படுத்தினார். சாலமோனுக்கு அப்புறம் என்ன ஆகிவிட்டது, ராஜ்யமே 2ஆக பிரிந்து விட்டது. அதுக்கப்புறம் நீங்க வாசித்து பார்ப்பீங்கன்னா ஒவ்வொரு ராஜாவும் என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ராஜா செய்த பாவத்துல விழுந்து போயிடுவாங்க. அதற்கப்புறம் இன்னொரு ராஜா வந்திருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆகாப் என்ன பண்ணுகிறான், அவனுக்கு முன்பாக இருந்த ராஜாக்களை பார்க்கலும் என்ன பண்ணிவிட்டான், அநேக பாவங்களை செய்து விட்டான். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணல, கொஞ்சம் பாவம் பண்ண கிடையாது, அவனுக்கு முன்னாடி இருந்த ராஜாக்களை காட்டிலும் என்ன பண்ணிவிட்டான், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டான். அல்லேலூயா. நாம் என்ன பண்ண வேண்டும், ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது இவர்கள் இவ்வளவு பாவம் செய்யறாங்க, அப்ப நம்ம இப்படி செஞ்சா ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், நம்மளுக்கு மன்னித்து விட்டுவார் என்று என்ன பண்ணுவோம், யோசிப்போம். அப்படி கிடையாது. பாவம் செய்தால் அது பாவம் தான். அல்லேலூயா. அதற்குண்டான தண்டனை ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிச்சயமாக தருவார். ஒருவேளை நமக்கு விரோதமாக ஒரு நபர் ஒருவேளை எழுப்பினால் என்ன பண்ண வேண்டும், அவர்கள் என்ன பண்ண வேண்டும், அவ்வளவுதான், ஆண்டவரே அவர்களை மன்னியும், அவர்களை என்ன பண்ணுங்க, ரட்சியும் என்று என்ன பண்ணணும், ஜெபித்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து விட்டு என்ன பண்ணணும், விட்டு விட வேண்டும். அநேக வேளைகள் என்ன பண்ணுவோம், அவர் எனக்கு இப்படி செய்துட்டா இருப்பா, அதனால நான் என்ன பண்ண வேண்டும், அவருக்கு ஏதாவது நான் என்ன பண்ண வேண்டும், செய்ய வேண்டும். என்ன பண்ணக்கூடாது, உலக பிரகாரமாய் யோசித்துக் கொண்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாக இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு தந்த காரியங்களிலே நான் உண்மையோடு இருக்கும் பொழுது, கர்த்தர் ஆகாப் ராஜாவை அழகாக ஆசீர்வதித்து வைத்திருந்தார். ஆனா என்ன பண்ணிவிட்டான், அவன் விக்கிரகங்களை என்ன பண்ணிவிட்டான், ஆராதிக்க ஆரம்பித்ததுனால என்ன பண்ணிவிட்டான், இந்த இடத்துல விழுந்து போய்விட்டான். அல்லேலூயா. நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். எந்த விதத்திலும் யாரையும் சார்ந்து இருக்க தேவை கிடையாது. கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது என்ன பண்ணுகிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அது அடுத்ததாக வாசிப்போமா, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன பண்ணுகிறான், ஆகாப்பு ராஜா தான். என்ன பண்ணுகிறான், எசபேல் என்ன சொல்கிறாளோ அதைத்தான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், செய்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. அநேக வேளைகள் என்ன பண்ணுவோம், இந்த நபர் சொல்கிறதா நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். இந்த நபர் என்னுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவார், எல்லா திட்டங்களையும் மேற்கொள்வார்ப்பா, இவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் என்ன பண்ணுவேன், செய்வேன் என்பதை தான் நம்ம படிக்கிறோம், யோசிச்சு கொண்டு இருக்கோம். ஆனா கர்த்தர் என்ன சொல்கிறார்,
அல்லேலூயா. ஆகாப் ராஜா என்ன பண்ணிவிட்டான்? கர்த்தருக்கு செவி கொடுக்காமல் போனதுனாலதான் என்ன பண்ணிவிட்டான்? இப்பொழுது விழுந்து போய்விட்டான். இந்த இடத்துல என்ன பண்ணுறான்? எசபேல் என்னென்ன சொல்கிறாரோ அதன்படி என்ன பண்ணி கொண்டு இருக்கிறான்? எல்லா தீர்க்கதரிசியும் என்ன பண்ணி போட்டான்? கொன்று போட்டு விட்டான். அல்லேலூயா. எலியா என்ன பண்ணினா? எலியா உரைத்த எல்லா காரியங்களும் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அதே போல கர்த்தர் என்னென்ன வசனங்களை நமக்கு வைத்திருக்கிறாரோ எல்லாம் என்ன பண்ணி கொண்டே இருக்கிறது? இந்த நாட்களில் நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தின்படி நாம பார்க்கும் பொழுது எலியா செய்த எல்லாவற்றையும் என்ன பண்ணா? அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் என்ன பண்ணா? பட்டயத்தினால என்ன பண்ணிவிட்டான்? கொன்று போட்டு விட்டான். எசபேல் சொன்னதுனால என்ன பண்ணிவிட்டான்? கொன்று போட்டு விட்டான். இரண்டாவது வசனத்தை வாசிப்போமா? அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கும் செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். அல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசி உரைத்தவை எல்லாம் நிறைவேறுகிறது. அப்ப எசபேல் என்ன பண்ணுறா? எத்தனை தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு விட்டேன், இனி நான் என்ன பண்ண போகிறேன்? உன்னையும் என்ன பண்ண போகிறேன்? கொன்று போட போகிறேன். அல்லேலூயா. ஆனா எலியாவை கொன்று போட முடிந்ததா? நிச்சயமாக கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் அவன் மேல் இருந்தார். கர்த்தர் எலியாவின் மேல் இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் எலியாவினோடு இருந்ததனால என்ன ஆனது? எசபேல் என்ன பண்ணினா? அவனுக்கு விரோதமான காரியங்களை செய்த பொழுது கூட எலியா என்ன பண்ணவில்லை? ஆண்டவரோடு கூட என்ன பண்ணினா? ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேட்டு என்ன பண்ணிவிட்டான்? அதன்படி நடக்க ஆரம்பித்து விட்டான். ஆனா எசபேல் என்ன பண்ணிவிட்டா? உலக பிரகாரமா நான் என்ன பண்ண வேண்டும்? இவனை கொன்று போட வேண்டும். இவன் என்ன பண்ணுகிறான்? எனக்கு விரோதமான காரியங்களை செய்கிறான். இவன் என்ன பண்ணுகிறான்? இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணுகிறான்? இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியாத தீர்க்கதரிசனங்களை உரைக்கிறான். இந்த தீர்க்கதரிசி தான் என்ன பண்ணுகிறான்? கடைசி தீர்க்கதரிசி. இவனையும் கொன்று போட்டு விட்டால் என்ன ஆகிவிடும்? அவ்வளவுதான். இஸ்ரவேல்ல யாரும் ஒரு தீர்க்கதரிசியும் கிடையாது. ஏன்னா எல்லா தீர்க்கதரிசி கொன்று போட்டு விட்டாச்சு. அதனால என்ன பண்ணுகிறான்? செய்தி அனுப்புறா எலியாவுக்கு, நான் இந்த நேரத்துல நாளைக்கு இந்த நேரத்தில் உன்னை கொன்று போடாவிட்டால் என்ன பண்ணுவாங்க? என்னுடைய தேவர்கள் என்ன பண்ணுவாங்க? என்னிடத்துல கோபம் கொண்டு என்ன பண்ணுவாங்க? அந்த சாபத்தை என் மேல் கொடுத்து விடுவாங்க என்று என்ன பண்ணுறா? அவள் என்ன பண்ணுறா? அவளுக்கு அந்த இடத்துல ஒரு பயம் இருக்குது. அல்லேலூயா. ஆனா எலியா என்ன பண்ணவே இல்லை? பயப்படவே கிடையாது. அல்லேலூயா. அவன் என்ன பண்ணினா? கர்த்தர் என்ன பண்ணுவா? கர்த்தர் என் கூட இருக்கிறார். அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணிவிட்டான்? அந்த இடத்துல பயந்து என்ன பண்ணிவிட்டான்? அந்த இடத்தை விட்டு ஓடி போகிறான். நம்ம அநேக வேளைகள் என்ன பண்ணுவோம்? ஒரு நபருக்கு பயந்து என்ன பண்ணுவோம்? அந்த இடத்தை விட்டு ஓடி போய்விடும். அப்படிதானே? ஒருவேளை எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணிவிட்டான்? பயந்து ஓடி போயிட்டான். இருந்தாலும் கர்த்தர் அவன் கூட தான் இருந்தார். இல்லையா? நான் பார்க்கும்போது கர்த்தர் அவனை போஷித்தார். கர்த்தர் அவனோடு கூட தான் எல்லா நேரத்திலும் இருந்தான். இல்லையா? அவன் என்ன பண்ணினா? அவனுக்குள்ள அந்த இடத்துல மாம்சம் வெளிப்பட்டு விட்டது. அப்படிதானே? ஆவியில அவனுக்கு தெரியும் கர்த்தர் அவனோடு கூட இருக்கார் என்று. ஆனா என்ன பண்ணிவிட்டான்? மாம்சத்துல பயம் வந்ததுனால என்ன பண்ணிவிட்டான்? அவனுடைய ஜீவன் அநேக வேளையில் நம்முடைய ஜீவனை காத்துக்கொள்ளும்படி என்ன பண்ணுவோம்? ஓடுவோம். அப்படிதானே? கொரோனா வைரஸ் வந்துருச்சு, ஐயோ என்னுடைய ஜீவன் என்ன பண்ணுங்க பார்த்துக்கணும். அதனால என்ன பண்ணுவோம்? வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருக்கணும். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கணும். கஷாயம் குடிக்கணும், இஞ்சி தண்ணி குடிக்கணும், மாஸ்க் போட்டுக்கணும், கையை கழுவிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கு என்ன பண்ணணும்? கழுவிக்கிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும்? கொரோனாக்கு என்னை தப்பு வைத்துக் கொள்ள முடியும். அப்படி கிடையாது. ஜீவன் யாருடைய கரத்துல இருக்கிறது? கர்த்தருடைய கரத்துல இருக்கிறது. அல்லேலூயா. எலியா என்ன பண்ணினா? தன்னுடைய மாம்சத்துல பயந்து ஓடினா. இருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட தான் இருந்தார். அல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுதும் நம்ம கூட தான் இருக்கிறார். அதற்காக நம்ம மாம்சத்திலே பாவம் செய்வோம்னா என்ன பண்ணுவார்? அவ்வளவுதான், அடித்து போடுவார். இல்லையா? எசபேல் என்ன பண்ணினான்? மாம்சத்திலே பாவம் செய்தா. கர்த்தர் இன்னது என்பதை அறியாமல் என்ன பண்ணிவிட்டா? கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக என்ன பண்ணிவிட்டா? எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்தா. இல்லையா? கர்த்தர் அவளுக்கு ஒரு முடிவை வைத்திருந்தார். இல்லையா? எலியாவுக்கு ஆண்டவர் ஒருவேளை அவனுடைய இதயத்துல பயம் இருந்தால் அந்த இடத்தை விட்டு கடந்து போய்விட்டான். இருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட தான் இருந்தார். அவனோடு கூட ஆண்டவர் எல்லா இடங்களுக்கும் கடந்து சென்றார். அவனை போஷித்துக் கொண்டே இருந்தார். இல்லையா? நம்மை ஆண்டவர் போஷிப்பார். அவ்வளவுதான். இல்லையா? யாருக்கும் நாம் பயப்பட தேவை கிடையாது. கர்த்தர் நம்மை போஷித்து கர்த்தர் நமக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து வைப்பார். அநேக வேளையில் என்ன பண்ணுவோம்? உலகத்திற்கு நாம் பயந்து நிற்கிறோம். உலகத்துக்கு நம்ம பயப்பட தேவை கிடையாது. ஏன்னா உலகத்தை உண்டாக்கின தேவனே அவர் தான். அவருடைய கரத்துல தான் இருக்குது எல்லாம். அவருடைய கரத்துல தான் ஜீவன் இருக்கிறது. அவருடைய கரத்துல தான் எல்லாமே இருக்கிறது. அவரை சார்ந்து இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? எல்லாவற்றுக்கும் நம்ம நாம என்ன பண்ண முடியும்? தப்பித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இஸ்ரவேலனாகிய நாபாத்துக்கு
இஸ்ரவேலிலே சமாரியாவின் ராஜாவாகிய ஆகாபின் அரண்மனை அண்டையில் ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது நாபாத் என்ற ஒரு மனிதன் இருக்கிறான். நாபோத். அப்ப அந்த மனிதன் என்ன பண்ணியிருக்கிறான்? ஒரு சூப்பரான என்ன பண்ணியிருக்கிறான்? ஒரு தோட்டத்தை வைத்திருக்கிறான். ராஜாவுடைய அரண்மனைக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்கிறான்? ஒரு தோட்டத்தை வைத்திருக்கிறான். இப்போ ராஜாக்கு என்ன பண்ணி விட்டது? ஆகாப் ராஜாக்கு என்ன பண்ணி விட்டது? அந்த தோட்டத்தை பார்த்தோன்னே அவனுக்கு ஆசை வந்துருச்சு. இவ்வளோ பெரிய ராஜ்யத்தை என்கிட்ட இருக்கு, இந்த ஒரு தோட்டம் இருந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்குமேன்ட்டு என்ன பண்ணி விட்டது? அவனுடைய இதயத்தில் ஒரு ஆசை வந்துருச்சு. இல்லையா? அநேக வேளைகள் என்ன பண்ணுறோம்? நமக்கு ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து வைத்திருப்பார். ஆனா என்ன பண்ணுவோம்? பக்கத்துல இருக்கவன் இதை வைத்திருக்கானா, ஐயோ இந்த ஆசீர்வாதம் நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே, யோசிப்போமா மாட்டோமா? இல்லையா? இந்த நபர் இப்படி இருக்காரே, இவர்கிட்ட இருந்தது நமக்கு இருந்தா நல்லா இருக்குமே, ஐயோ இப்படி இருக்காரு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்? அநேக வேளைகள் என்ன பண்ணுவோம்? யோசிப்போம். அதான் இச்சை. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆகாப் ராஜா என்ன பண்ணிவிட்டான்? நாபாத்தினுடைய தோட்டத்தை என்ன பண்ணுறான்? பார்க்கிறான். பார்த்தவனுக்கு ஆசை வந்துருச்சு, இச்சிச்சுட்டான். அவ்வளவுதான், எனக்கு நிச்சயமாக என்ன பண்ண வேண்டும்? அந்த தோட்டம் வேணும். அப்ப என்ன பண்றான்? ஆகாப் ராஜா போய் இப்ப என்ன பண்றான்? நாபாத்துடைய தோட்டத்துல போய் என்ன கேட்கிறான்? இந்த தோட்டத்தை எனக்கு கொடுப்பையா? நான் இந்த தோட்டத்துக்கு என்ன பண்ணுறேன்? உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தருகிறேன், நீ என்ன பண்ணு, எனக்கு இந்த தோட்டத்தை மட்டும் கொடுத்துருப்பான்னு கேட்கிறான். ஆனா என்ன பண்ணிவிட்டா? இந்த இடத்துல நாபாத் என்ன சொல்றான்? இது என்னுடைய முற்பிதாக்கள் என்ன பண்ணாங்க, இதை என்ன பண்ணாங்க, இந்த இடத்துல ஏற்படுத்தி அவர்கள் என்ன பண்ணினாங்க? எல்லாவற்றையும் அவர்கள் விதைத்து எல்லாவற்றையும் அறுப்பிட்டு, அதனாலதான் என்ன பண்ணிருக்கு, இப்படி ஒரு விளைச்சலை என்ன பண்ணிருக்காங்க, அவர்கள் என்ன இடத்துல கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை யாருக்கு என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன்னு என்று சொல்லிவிட்டு. இல்லையா? அப்போ ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நம்ம என்ன பண்ணக்கூடாது? யாருக்கும் கொடுக்க கூடாது. அது ஒரு முக்கியமான காரியம். இல்லையா? அநேக வேளைகள் என்ன பண்ணுறோம்? நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை வைத்து வாழ வேண்டும். ஆனா என்ன பண்ணுறோம்? அந்த நபர் இந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கார் என்று நாம் என்ன பண்ணுறோம்? அவர்கள் மேல ஆசை கொண்டு என்ன பண்ணுறோம்? இருக்கிறதை இழந்து போய் விடுவோம். இல்லையா? எந்த விதத்தில் என்ன பண்ணி விடக்கூடாது? மற்றவர்களுடைய பொருட்கள் மேலே, மற்றவர்கள் வைத்திருக்கிற காரியங்கள் மேலே ஒரு நாள் நம்முடைய ஆசை போய்விடக்கூடாது. இந்த இடத்துல ஆகாப் ராஜாவுக்கு என்ன நடந்தது? இல்லையா? அவன் என்ன பண்ணினான்? போய் என்ன பண்ணுறான்? மனம் கசந்து அழுகிறான். அழுகிறப்ப என்ன பண்ணுறான்? எசபேல் வந்து கேட்கிறான், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கிறான். இந்த மாதிரி நான் என்ன பண்ணினேன், நாபாத் என்று ஒரு மனிதன் இருக்கிறான், அவனுடைய தோட்டத்துக்கு நான் போனேன், தோட்டத்துக்கு போய் அந்த தோட்டத்தை எனக்கு கொடுப்பான்னு கேட்டேன். அவன் என்ன பண்ணிட்டான்? எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்ப இந்த இடத்துல எசபேல் என்ன பண்ணுகிறா? கள்ளத்தனமாக என்ன பண்ணுகிறா? யோசிக்கிறான். இல்லையா? எசபேலினுடைய ஆவி எப்படிப்பட்டது? மற்றவர்களுக்கு தீங்கி விளைவிக்கிற ஒரு ஆவி. இல்லையா? ஆகாப் ராஜா நினைத்திருந்தால் என்ன பண்ணியிருக்க முடியும்? அவனுடைய ராஜ்யத்தை வைத்து என்ன பண்ணியிருக்க முடியும்? அவனுக்கு அது அவ்வளவு பெரிய சொத்து ஒண்ணும் கிடையாது, அப்படித்தானே? அந்த தோட்டம் ஒண்ணு அவ்வளவு பெரிய ஆஸ்தி ஒண்ணும் கிடையாது அவனுக்கு. அவன் நினைத்திருந்தால் என்ன பண்ணிருக்க முடியும்? இன்னொரு தோட்டத்தை கூட என்ன பண்ணிருக்க முடியும்? ஏற்படுத்தி இருக்க முடியும், அப்படித்தானே? ஆனா ஆகாப் என்ன பண்ணுகிறான்? அவன் உலகத்தில் இருக்கிற பொருள் மேல ஆசைப்பட்டு என்ன பண்ண இந்த இடத்துல விழுந்து போய்விட்டான். இல்லையா? அதை போய் எசபேல் சொன்ன எசபேல் என்ன பண்ணிவிட்டா? அந்த நாபாத்தை என்ன பண்ணிவிட்டா? கொன்று என்ன பண்ணிவிட்டா? அந்த இடத்தை என்ன பண்ணி கொண்டா? அவனிடத்திலிருந்து பறித்து கொண்டான். அதனால என்ன பண்ணிவிட்டது? இப்போ சாபம் வந்து விட்டது ஆகாப் மேல். இல்லையா? அநேக வேளைகளில் என்ன பண்ணுறோம்? மற்றவருடைய காரியங்களை நாம் பறித்துக் கொள்கிறோம். அநேக நேரங்கள் என்ன பண்ணுறோம்? இடத்துல பிரச்சனை, அப்படித்தானே? இடத்துல பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை. இந்த வீட்டின் காரியத்துல என்ன பண்ணுறோம்? அநேக வேளையில் கேஸ் போடுறோம். அநேக இடங்கள் இது ஏன் இடம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? கேஸ் போட்டு எப்படியாவது என்ன பண்ண வேண்டும்? ஜெயித்து அந்த இடத்தை வாங்கி விட வேண்டும். கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்துல குறையா வச்சிருக்காரு நம்முடைய வாழ்க்கையில? நிச்சயமாக கிடையாது, அப்படிதானே? எங்க வைத்திருக்கிறாரோ அங்க ஆசீர்வதிப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். உன்னை எந்த இடத்துல ஏற்படுத்தி வைக்கிறோனோ அந்த இடத்துல நீ இருப்பப்பா. நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு தேவையான எல்லாவற்றையும் திருப்பேன். நீ என்ன பண்ணுவ? படர்ந்து என்ன பண்ணுவ? அங்க இருக்கிற எல்லாருக்கும் கனி கொடுப்பாய் தான் ஆண்டவர் சொல்லி வைத்திருக்க. ஆனா என்ன பண்ணுறோம்? நாம் மற்றவர்களுடைய பொருட்கள் மேலதான் ஆசையை வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. இந்த இடத்துல என்ன பண்ணிவிட்டான்? ஆகாப் ராஜாவுக்கு அந்த இடம் கிடைச்சிருச்சு. ஆனா என்ன பண்ணிவிட்டான்? அந்த இடத்துல பாவம் செய்து என்ன பண்ணிவிட்டான்? இப்ப இந்த இடத்துல என்ன ஆகுறது? நாபாத்தினுடைய ரத்தம் என்ன பண்ணுகிறது? அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுகிறது? சத்தமாய் கூப்பிடுகிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல அவன் பாவம் செய்ததுனால என்ன பண்ணிவிட்டான்? முற்றிலுமாக அவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட்டான். 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். அப்பொழுது அவன் மனைவியாகிய எசபேல் அவனை நோக்கி, நீர் இப்பொழுது இஸ்ரவேலின் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அல்லவா? நீர் எழுந்து போஜனம் பண்ணி மன மகிழ்ச்சியாயிரும். இஸ்ரவேலனாகிய நாபோத்தின் திராட்சை தோட்டத்தை நான் உமக்கு கொடுப்பேன் என்று சொன்னாள். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் புத்திரியை
அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனோடு குடியிருக்கிற மூப்பரிடத்திற்கும் பெரியோரிடத்திற்கும் அனுப்பினான். அந்த நிருபங்களில் அவள் எழுதினது என்னவென்றால், நீங்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன் நிறுத்தி தேவனையும் ராஜாவையும் தூசித்தாய் என்று அவன் மேல் சாட்சி சொல்லுகிற பேலியாளி மக்களாகிய 2 பேரை அவனுக்கு எதிராக நிறுத்தி அவனை வெளியே கொண்டு போய் அவன் சாகுபடிக்கு அவனை கல்லறியுங்கள் என்று எழுதினாள். இந்த இடத்துல பார்க்கிறோம் அவர் என்னென்ன திட்டம் பண்ணிருக்கா பாருங்க. ஆகாப் ராஜாவிட்ட சொல்லிட்டா, நீங்க என்ன பண்ணுங்க, நல்லா போய் புசித்து சந்தோஷமா இருங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிவிட்டா, அவனுடைய சொந்த தேசத்தாரே என்ன பண்ணிவிட்டான், அவர்களுக்கு விரோதமாக திருப்பும்படி என்ன பண்ணிவிட்டான், ராஜாவினுடைய முத்திரை என்ன பண்ணிவிட்டா, அவளுடைய ஒரு இதற்காக என்ன பண்ணிக்கொண்டா, பயன்படுத்தி கொண்டான் இல்லையா. இதை ராஜா அறியான், அப்படிதானே. ஆகாப் ராஜாக்கு என்ன பண்ணிருக்காது, இது நிச்சயமாக தெரிஞ்சிருக்க, எப்படி இந்த இடம் கிடைச்சதுன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனா எசபேல் என்ன பண்ணிருக்கா, கள்ள திட்டமாக என்ன பண்ணுறா, எல்லாவற்றையும் செய்து என்ன பண்ணிக்கிறா, இப்படி ஒரு கடிதத்தை அனுப்பி வைத்து விட்டா. 11வது வசனம் 12வது வசனத்தை வாசிப்போம். 11-12. அவன் பட்டணத்திலே குடியிருக்கிற மூப்பரும் பெரியோருமாகிய அவன் பட்டணத்து மனுஷர் எசபேல் தங்களுக்கு அனுப்பின நிருபங்களில் எழுதி கட்டளையிட்டிருந்தபடியே செய்தார்கள். அவர்கள் உபவாசம் என்று பிரசித்தப்படுத்தி நாபோத்தை ஜனத்தின் முன்னே நிறுத்தினார்கள். இந்த இடத்துல பார்க்கும்பொழுது அவங்க என்ன பண்றாங்க, அடித்து கொண்டுட்டாங்க. அதனால என்ன பண்ணிவிட்டது, அவனுடைய இடத்தை என்ன பண்ணாங்க, எடுத்துக்கொண்டாங்க. அதனால என்ன பண்ணிவிட்டான், அவனுடைய இடத்தை என்ன பண்ணிவிட்டாங்க, எல்லா ஜனங்களுக்கு மத்தியில இவன் என்ன பண்ணிட்டான், ஒரு தவறு செய்து விட்டான் என்பதை என்ன பண்றாங்க, இது பண்ணி என்ன பண்ணிட்டாங்க. 15வது வசனத்தை நம்ம வாசிக்கணும். நாபோத் கல்லறிந்து செத்ததை எசபேல் கேட்டபோது ஆகாபை நோக்கி, நீர் எழுந்திருந்து எஸ்ரேலியனாகிய நாபோத் உமக்கு விலை கிரயமாய் கொடுக்க மாட்டேன் என்று சொன்ன திராட்ச தோட்டத்தை சொந்தமாய் எடுத்துக் கொள்ளும். நாபோத் உயிரோடு இல்லை, அவன் செத்து போனான் என்றார். இந்த இடத்துல ஆகாப் ராஜா என்ன பண்ணிருக்கலாம், கொஞ்சமாவது என்ன பண்ணிருக்கலாம், யோசிச்சிருக்கலாம், அப்படிதானே. இப்பதான்ப்பா சொன்னேன், அதுக்குள்ள என்ன ஆகிவிட்டது, அவனை கொன்று போட்டுட்டாங்க. ஆனா இவன் என்ன பண்ணல, இவன் அதை அறியல. அப்ப என்ன பண்ணுறா, எசபேல் கூப்பிட்டு ஆகாப் ராஜா இடத்துல சொல்ற, நீ போய் என்ன பண்ணு, அந்த இடத்துல போய் அந்த என்ன பண்ண, அந்த தோட்டத்தை உனக்கு சொந்தமாக நீ மாற்றிக்கொள்ளு. அந்த நபர் என்ன பண்ணி விட்டான், மரித்து போய் விட்டான் என்று சொல்ல. அப்ப என்ன பண்ணலாம், ஆகாப் ராஜா நிச்சயமாக கேட்டுக்கலாம், அப்படிதானே. எசபேல் இடத்துல கேட்டுக்கலாம், கேட்டிருந்தா கூட என்ன பண்ணிருக்கலாம், அவன் பாவம் செய்ய அவன் அந்த இடத்துல தப்பித்திருக்கலாம். ஆனா என்ன பண்ணல, அவனுடைய ஆசை உள்ள எங்கதான் இருந்துச்சு, அந்த தோட்டத்தின் மேலதான் இருந்துச்சு இல்லையா. அந்த தோட்டம் எனக்கு வேணும், அவ்வளவுதான், என்ன நடந்தாலும் பரவாயில்ல. அதனால என்ன பண்ணிவிட்டா, ஆகாப் ராஜா பாவம் செய்து விட்ட அந்த இடத்துல. அநேக வேளையில் என்ன பண்ணுறோம், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் என்ன பண்ணுகிறது, ஒரு குறிப்பிட்ட பொருள் மேலதான் இருக்கிறது. அதை எப்படியாவது நான் பெற்றுக்கொள்ளணும், யாரை இழந்தாலும் பரவாயில்ல, யாரை நான் என்ன பண்ணிவிட்டால், யாரை கொன்று போட்டாலும் பரவாயில்ல, எனக்கு என்ன வேண்டும், அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும். அதைத்தான் நம்ம என்ன பண்ணுவோம், யோசித்து கொண்டே இருப்போம். ஆனால் நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை என்ன பண்ண மாட்டோம், ஒரு நாள் நம்ம யோசித்து பார்க்க மாட்டோம், அப்படிதானே. அநேக வேளையில கர்த்தர் எல்லாவற்றையும் கொடுத்து வைத்திருப்பார். நமக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து வைத்திருப்பார், நமக்கு தேவையான பொருள் எல்லாவற்றையும் கொடுத்து வைத்திருப்பார். ஆனாலும் என்ன பண்ண மாட்டோம், அது போதும் என்று என்ன பண்ண மாட்டோம், நம்ம சொல்ல மாட்டோம், அப்படிதானே. இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்ன பண்ணுவோம், ஆண்டவரிடத்துல கேட்போம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், மற்றவர்களிடத்திலிருந்து பறித்துக் கொள்ளும்படி என்ன பண்ணுவோம், எப்பொழுது அந்த நேரம் வரும் என்பதை என்ன பண்ணுவோம், காத்துக்கொண்டே இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணிவிட்டா, எசபேல் என்ன பண்ணிவிட்டா, நாபோத்தில் எடுத்திருந்த தோட்டத்தை என்ன பண்ணிவிட்டா, பறித்து கொடுத்துட்டான் இல்லையா. நாபோத்துக்கிட்ட இருந்த ஒரே ஒரு சொத்து அதுதான். அதை என்ன பண்ணிவிட்டா, முற்றிலுமாக பறித்து போட்டதும் அல்லாமல் என்ன பண்ணிவிட்டா, அவனை கொன்று போட்டதுனால என்ன பண்ணிவிட்டது, பாவம் இன்னும் அதிகரித்து விட்டது இல்லையா. இப்பொழுது நாபோத் என்ன பண்ணுறான், நாபோத்தை கொன்று போட்டு என்ன ஆகாப் ராஜா அவனுக்கு என்று என்ன பண்ணிவிட்டான், அந்த ஆஸ்தியை எடுத்துக்கொண்டான் இல்லையா. அடுத்ததாக வாசிப்போமா, வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் அவர்களுக்கு போதித்து அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய். இந்த இடத்துல என்ன பண்ணிவிட்டான், ஆகாப் ராஜா எசபேலுக்கு என்ன பண்ணிவிட்டான், இடம் கொடுத்து விட்டான். அநேக வேளையில் என்ன பண்ணுவோம், அநேக காரியங்களுக்கு நாம் என்ன பண்ணுறோம், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களுக்கு இடத்தை கொடுக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில. எசபேல் என்ன பண்ணிவிட்டா,
எசபேல் என்ன பண்ணிவிட்டா? எசபேல் தான் ஆட்சி புரிகிற இந்த இடத்துல. ஆகாப் என்ன பண்ணல? ஒண்ணுமே செய்ய கிடையாது. அப்படிதானே? ஆகாப் தான் ராஜா. ஆனா என்ன பண்றா? எசபேல் என்னென்ன திட்டம் போடுறாரோ எல்லாவற்றையும் என்ன பண்றா? அவன் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறான். அது ஆகாப் அறிந்தும் என்ன பண்ணல? அவன் என்ன பண்ணல? எதை குறித்து எதுவுமே செவிசாய்க்கப்படாது, எதுவுமே கேட்க கிடையாது. இந்த இடத்துல ஆகாப் என்ன பண்ணுகிறான்? எசபேல் என்ன செய்கிறாளோ அவள் என்ன பண்ணுகிறா? விக்கிரகத்தை என்ன பண்ணுகிறா? கும்பிடும்படி செய்கிறா. விக்கிரக கோயில்களை எழுப்புகிறா, விக்கிரக மேடைகளை எழுப்புகிறா. அது மாத்திரமல்ல, வேசித்தனத்தை பண்ணும்படி செய்கிறா. எல்லாம் என்ன பண்ணுகிறா? எல்லா தீர்க்கதரிசிகளையும் கொன்று போட்டு விட்டா. அது மாத்திரமல்ல, இன்னொரு நபருடைய நிலத்தை என்ன பண்ணிவிட்டா? பறித்து என்ன பண்ணிவிட்டார்? ஆகாப் ராஜா கொடுத்து விட்டா. எல்லாவற்றையும் செய்த பொழுது கூட இவன் என்ன பண்ணவில்லை? கொஞ்சம் கூட என்ன பண்ணவில்லை? இசபேல் என்ன பண்ணவில்லை? கேட்கவே கிடையாது. இசபேல் என்னென்ன சொல்கிறாரோ எல்லாவற்றையும் என்ன பண்ணி கொண்டே தான் செய்து கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா. அநேக வேளையில் என்ன பண்ணுகிறோம்? என்ன எனக்கு தேவையானது வந்துகிட்டே இருக்கு, அது போதும். அது எப்படி வருதோ, எங்க இருந்து வருதோ, அது எனக்கு தேவை. அது என்ன பண்ணுது? எனக்கு வருது என்று என்ன பண்ணுகிறோம்? பாவமான வழியில வந்தால் என்ன பண்ணுகிறோம்? அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி கிடையாது. கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு என்று வாழ வேண்டும். அநேக வேளையில் அதுல இருந்து தவறுனால நம்ம என்ன பண்ணுறோம்? பாவத்தை விழுந்து போகிறோம். அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம். 21ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன். தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எசபேலுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிருப்பார்? நிச்சயமாக ஒரு தருணத்தை கொடுத்துப்பார். அப்படிதான் எலியா தீர்க்கதரிசி சொல்லியிருப்பான். நீ என்ன பண்ற? தவறு செய்கிற. நீ என்ன பண்ணு? இந்த உலக பிரகாரமான காரியத்திலிருந்து வெளியே வா என்று ஆண்டவர் என்ன பண்ணிருப்பார்? நிச்சயமாக அவளுக்கு ஒரு தருணத்தை கொடுத்திருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அநேக தருணத்தை கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார். இந்த நாளிலையும் பார்க்கும் பொழுது அப்படிதானே? இந்த நாளிலையும் பார்க்கும் பொழுது இந்த நாள் வரைக்கும் நம்ம சுகத்தோடு இருப்பதே ஆண்டவருடைய கிருபை. அல்லேலூயா. ஆண்டவர் தான் என்ன பண்ணியிருக்கிறார்? நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து வைத்திருக்கிறார், எல்லா கிருபைகளையும் கொடுத்து வைத்திருக்கிறார். அதை நாம் உணர்ந்து கொள்ளாமல் இல்ல 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 நான் இன்னும் கொஞ்சம் காலம் என்ன பண்றேன்? என்னுடைய சுயத்தின்படி வாழ்கிறேன், உலக பிரகாரமான காரியங்களின்படி வாழ்கிறேன் என்று வாழ்ந்து கொண்டே இருப்போம்னா என்ன பண்ணுவோம்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய்ப்போம். அல்லேலூயா. இந்த இடத்துல அவளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணினார்? அநேக காரியங்களை என்ன பண்ணினார்? அவள் மனம் திரும்பும்படி கொடுத்தார். ஆனா அவள் என்ன பண்ணல? விரும்பவே கிடையாது. அல்லேலூயா. அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம். இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களையும் மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி. அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிவிட்டார்? அவளை முற்றிலுமாக அவ்வளவுதான், அவளை படுத்த படுக்கையாக ஆண்டவர் மாற்றி விட்டார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவரோடு கூட விபச்சாரம் பண்ணினவர்களும் ஒருவேளை என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போனாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவேன்? நான் தண்டனையை கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமான ஒரு ஜீவியத்தை வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் என்ன பண்ணுவார்? அநேக தருணங்களை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அல்லேலூயா. அநேக வேளைகள் என்ன பண்ணுவார்? எப்படியாவது என்ன பண்ணுப்பா, இந்த பாவத்தை விட்டு வெளியே வந்துரு, எப்படியாவது என்ன பண்ணு, நான் உனக்கு இந்த இடத்துல தருணத்தை கொடுக்குறேன், நீ என்ன பண்ணு? மனம் திரும்பி விடு. அநேக இடத்துல சபைகளுக்கு போகும்பொழுது போகல என்ன பண்ணுவாங்க? உங்களுடைய வாழ்க்கையில பாவம் வந்தா என்ன பண்ணுங்க? இப்படியே அறிக்கையிட்டு என்ன பண்ணுவாங்க? முன்னாடி வந்து என்ன பண்ணுங்க? உங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அநேகர் என்ன பண்ண மாட்டாங்க? ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்படிதானே? அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் என்று என்ன பண்ணுவாங்க? யோசித்துக்கணும். அப்படி கிடையாது. இந்த இடத்துல என்ன ஆகிவிட்டா? எசபேல் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காதனால என்ன பண்ணிவிட்டா? முற்றிலுமாக அவருடைய வாழ்க்கையை முடிந்து போய்விட்டது. அப்படிதானே? இப்பொழுது படுத்த படுக்கையா தான் இருக்கு. அவ்வளவுதான். அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போமா? அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொல்லுவேன். அல்லேலூயா. அவளை மாத்திரம் அவருடைய சந்ததி என்ன பண்ணுகிறார்? ஆண்டவர் முற்றிலுமாக அழித்து கொடுக்கிறார். நாம் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்வோம் என்றால் நம்ம மாத்திரம் கிடையாது, நம்முடைய பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய சந்ததி எல்லாரையும் என்ன பண்ணுகிறார்? முற்றிலுமாக அழித்து போட. எல்லாத்துக்கு மேலேயும் சாபம் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தரை அறிந்து என்ன பண்ண வேண்டும்? அவருடைய வார்த்தையை பற்றி பிடித்துக் கொண்டு நமக்கு ஆண்டவர் கொடுத்த காரியங்களே உண்மையோடு இருக்கும் பொழுது என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறார், நம்முடைய சந்ததியின் சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். அப்படி அவருடைய வார்த்தையை பின்பற்றாமல் போவோம் என்றால் இந்த இடத்துல நாம் பார்க்கிறது போல அவருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணிவிட்டார்? கொன்று போட்டு விட்டார். அடுத்தது என்ன சொல்லி இருக்கிறது? அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். அன்றியும் உங்களில் ஒவ்வொருவனுக்கு உங்கள் கிரியைகளின்படியே பலன் அளிப்பேன். அல்லேலூயா. நான் இப்படியெல்லாம் செய்யும் பொழுது என்ன பண்ணுவாங்க? சிலர் என்ன பண்ணுவாங்க? அறிந்து கொள்வாங்க, நான் தான் தெய்வன் என்பதை என்ன பண்ணுவாங்க? அறிந்து கொள்வாங்க. இருந்தாலும் கடைசியில் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறது? உங்களுடைய கிரியைகளின்படியே உங்களுக்கு என்ன பண்ணும்? பலன் கிடைக்கும்.
அல்லேலூயா. நீங்க என்ன செய்கிறீங்களோ அதைத்தான் அறுக்க போறீங்க. அல்லேலூயா. எண்ணத்தை விதைக்கிறோமோ அதைத்தான் என்ன பண்ண போகிறோம்? அறுக்க போகிறோம். அல்லேலூயா. அப்ப நாம் என்ன கிரியைகளை செய்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறோமா, கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோமா என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும்? ஒவ்வொரு நாளும் அறிந்து நம்முடைய ஞானத்தை கொண்டு என்ன பண்ண வேண்டும்? கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஞானத்தை கொண்டு என்ன பண்ண வேண்டும்? செய்ய வேண்டும். அப்படி ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்வோம் என்றால் அதற்குண்டான பலனை நாம் தான் பெற்றுக்கொள்ள போகிறோம், வேற யாரும் பெற்றுக்கொள்ள போறது கிடையாது. அல்லேலூயா. நம்ம மேலதான் அந்த சாபம் வருகிறது, நம்ம மேலதான் என்ன பண்ணுகிறது? அந்த எல்லா தண்டனையும் வருகிறது. அதுல நாம் என்ன பண்ண வேண்டும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். இந்த இடத்துல எசபேல் செய்த பாவத்தினால் என்ன பண்ணிவிட்டா? அவளும் மரித்து போகிற நிலைமைக்கு வந்து விட்டா. இப்பொழுது அவளோடு கூட வேசித்தனம் பண்ணினவர்கள் எல்லாரும் மரித்து போகிற நிலைமைக்கு வந்து விட்டாங்க. அவருடைய குழந்தைகளும் மரித்து போயிட்டாங்க. மொத்தமா அவருடைய சந்ததியே என்ன பண்ணிவிட்டது? அழிந்து போய்விட்டது. இல்லையா? நம்ம அடுத்ததாக வாசிப்போம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். லூக்கா 17:3. உங்களை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. இல்லையா? உங்களை குறித்து என்ன பண்ணுங்க? எச்சரிக்கையாய் இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை என்ன பண்ணு? கடிந்து கொள். இல்லையா? ஒருவேளை நாம் என்ன பண்ண வேண்டும்? ஒருவேளை நமக்கு விரோதமாக யார் தவறு செய்தால் என்ன பண்ணணும்? கடிந்து கொள்ள வேண்டும். அவன் ஒருவேளை மனஸ்தாபப்பட்டால் என்ன பண்ண வேண்டும்? அவனை மன்னிக்க வேண்டும். இல்லையா? அநேக வேளையில் என்ன பண்ண மாட்டோம்? நம்ம மன்னிக்க மாட்டோம். அப்படித்தானே? அவன் எனக்கு விரோதமா என்ன பண்ணிட்டான்? தப்பு செய்துட்டான், அதனால என்ன பண்ணிடுவேன்? அவனுக்கு ஏதாவது நான் என்ன பண்ண வேண்டும்? தண்டனை கொடுக்க வேண்டும். அவனுக்கு விரோதமான எதையாவது செய்ய வேண்டும். சகோதரர் என்றால் கூட பிறந்தவங்க தான் சகோதரர் என்று கிடையாது. எல்லாரும் சகோதர சகோதரிகள் தான். இல்லையா? கர்த்தருக்குள்ளாக இருக்கிற எல்லாரும் சகோதர சகோதரிகள் தான். அப்ப யார் நமக்கு விரோதமான காரியங்களை செய்தாலும் என்ன பண்ண வேண்டும்? அவர்கள் ஒருவேளை என்ன பண்ணுவோம்? அந்த நபர் தவறு செய்தா என்ன பண்ணணும்? முதலாவது கடிந்து கொள்ளணும். நீ என்ன பண்ற? தப்பு செய்யறப்பான்னு என்ன பண்ணணும்? கடிந்து கொள்ள வேண்டும். அப்ப கடிந்து கொள்ளும் பொழுது ஒருவேளை அவர்கள் மனசாவப்பட்டு ஒருவேளை கஷ்டப்பட்டாங்கன்னா என்ன பண்ணக்கூடாது? அவர்கள் அந்த இடத்துல தண்டிக்க கூடாது. அவர்கள் என்ன பண்ண வேண்டும்? மன்னித்து என்ன பண்ண வேண்டும்? அவர்களோடு கூட அன்பா இருக்க வேண்டும். இல்லையா? எந்த விதத்தில் என்ன பண்ணிவிடக்கூடாது? அவர்களுக்கு தீங்கு விளைவிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. 4ஆவது வசனத்தை வாசிப்போம். அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். இல்லையா? எத்தனை முறை? 7 முறை அவன் ஒருவேளை தவறு செய்தும் உன்கிட்ட வந்து நான் தவறு செய்திருக்கிறேன் என்று சொன்னாலும் என்ன பண்ணு? நீ மன்னிப்பாயா. அதுதான் இரக்கம். இல்லையா? அதுதான் ஆண்டவர். அப்படித்தானே? எத்தனையோ நேரங்களில் நாம பாவம் செய்கிறோம், இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அவருடைய இரக்கத்தின் நிமித்தமாக என்ன பண்ணி கொண்டே இருக்கிறார்? மன்னித்து கொண்டே இருக்கிறார். அதனால எல்லா நிலைமையிலும் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். அல்லேலூயா. எல்லா நிலைமையிலும் ஆண்டவர் மன்னித்துக்கிட்டே இருக்கிறார். முடிவு என்பது நிச்சயமாக ஒன்று உண்டு, நியாய தீர்ப்பு என்பது நிச்சயமாக ஒன்று உண்டு. அதை ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? அவர் வரப்போகிறார், அவர் நியாயம் தீர்க்க போகிறார். அதற்கு நாம என்ன பண்ண வேண்டும்? ஆயத்தமாக்கி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறது போல எவ்வளவு முறை வந்தாலும் என்ன பண்ணுப்பா? அதை குறித்து நீ யோசிக்காமல் என்ன பண்ண? அவனை மன்னித்து என்ன பண்ணு? அவனோடு கூட அன்பாயிரு. அல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போமா? 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகாபின் குடும்பம் எல்லாம் அழியும்படிக்கு நான் ஆகாபுக்கு சுவரில் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலிலே அவனுடையவர்களில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் கருவறுத்து ஆகாபின் குடும்பத்தை நேபோத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாசாவின் குடும்பத்துக்கும் சரியாக்குவேன். அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன பண்ணிவிட்டா? ஆகாபுடைய குடும்பத்தை முற்றிலுமாக ஆண்டவர் என்ன பண்ணிவிட்டார்? அவனுடைய சந்ததி எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணிவிட்டார்? அவன் செய்த பாவத்தினால் என்ன பண்ணிவிட்டார்? முற்றிலுமாக அழித்து போட்டு விட்டார். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்வோம் என்றால் என்ன பண்ணுவோம்? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய்விடுவோம். கர்த்தர் என்ன பண்ணுறார்? நியாயம் தீர்க்கிறதே. இந்த இடத்துல ஆகாப் என்ன பண்ணினா? கர்த்தருக்கு விரோதமான பாவத்தை செய்தான். கர்த்தர் அவனை நியாயம் தீர்த்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்ம ஒருவேளை 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 30-37 நீங்க வாசிப்பீங்கன்னா எசபேலுக்கு என்ன நடந்தது என்பதை நம்ம வாசிக்க முடியும். எலியா எசபேலை ஆண்டவர் என்ன பண்ணுறார்? எலியா சொல்லியிருக்கிறார், என்ன பண்ணியிருக்கிறேன்? உன்னுடைய மாம்சத்தை என்ன பண்ணும்? நாய்கள் நக்கி போடும். உன்னுடைய சரீரம் என்ன பண்ணும்? உன்னுடைய சரீரம் என்ன பண்ணும்? எருசலேமின் வீதியிலே கிடக்கும் என்று என்ன பண்ணியிருக்கிறார்? எலியா தீர்க்கதரிசி சொன்னார். அதன்படி எசபேலுடைய வாழ்க்கையிலே நடந்தது. அப்படித்தானே? அவளை என்ன பண்ணாங்க? மேல இருந்து
தள்ளி விட்டுட்டாங்க. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் அவருடைய சரீரத்தை என்ன பண்ணி விட்டது? நாய்கள் முற்றிலுமாக தின்று போட்டு விட்டது. அல்லேலூயா. அப்போ அதுதான் சாபம். கர்த்தர் அவன் மேல் வைத்த ஒரு சாபம். அல்லேலூயா. ஆகாபு பாவம் செய்தான், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போய்விட்டதனால அவனும் அவனுடைய சந்ததி முற்றிலுமாக அழிந்து போய்விட்டது. எசேபேலும் என்ன பண்ணிவிட்டார்? அவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ணிவிட்டார்? முற்றிலுமாக அழித்து போட்டு விட்டார். நீங்களும் நானும் கர்த்தருக்கென்று உண்மையோடு இருக்கும் பொழுதே கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கடைசியாக வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போமா? உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் பற்றிக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. உங்களுக்குள்ளதை நான் வருமளவும் என்ன பண்ணுங்க? பற்றிக் கொண்டிருங்கள். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது ஆகாப் ராஜா என்ன பண்ணா? இசபேலுடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து என்ன பண்ணிவிட்டான்? விக்கிரக தோப்பை ஏற்படுத்தி விட்டான். விக்கிரகங்களை வணங்கினான். அது மாத்திரமல்ல, அதுக்கு பலியிட்டான். அது மாத்திரமல்ல, விபச்சாரம் செய்தான். அது மாத்திரமல்ல, அவனுடைய நாபோத்தினுடைய தோட்டத்தை என்ன பண்ணி கொண்டான்? அவனுக்கென்று எடுத்துக்கொண்டு விட்டான். இல்லையா? யாருக்கோ ஒரு நபருக்கு செவிசாய்த்து என்ன பண்ணி விட்டான்? அவனுடைய ராஜ்யத்தை முற்றிலுமாக அழித்து போட்டு விட்டான். வசனம் சொல்கிறது போல நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு ஆண்டவர் கொடுத்ததிலே உண்மையா இருக்கும் பொழுது அவர் வரும் பொழுதும் என்ன பண்ணணும்? அதுல உண்மையோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்துல என்ன பண்ண வேண்டும்? உண்மையோடு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இல்லையா? ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை வைத்துக் கொள்வோம். அதை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். அவர் அதன் மூலமாக நமக்கு போஷிப்பார். ஒரு குறையும் ஆண்டவர் வைக்க மாட்டார். கர்த்தருடைய வருகை நாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவோம்? நாம் என்ன பண்ணுவோம்? அவரை வருகிறதை நாம் என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு நாளும் அவருக்கென்று காத்திருப்போம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்றைக்கு கேட்ட வசனத்தை நீங்கள் சற்று கவனித்து பார்த்தீங்க. எல்லாருமே நீங்க கவனித்தீங்க. இந்த வசனத்துல தேவனுடைய கட்டளையை, தேவனுடைய பிரமாணத்தை மீறின ஆகாப் அங்கு எசபேலுக்கு நடந்த ஒரு சம்பவம். இன்றைக்குரிய ராஜ்யத்திலே கூட நீங்கள் ஆளுகை செய்கிறார்கள். சுயமாக ஆளுகை செய்தால் இதே முடிவுதான் எந்த ராஜ்யமாயிருந்தாலும் நடக்கும். ஊழியமாயிருந்தாலும் தேவனுக்கு பிரியமாய் செய்கிற ஊழியத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். விசுவாச குடும்பங்களாய் இருந்தாலும் தேவனுக்கு சித்தமானதை செய்யணும். இச்சித்து ஆசைப்படுகிறது அது பாவத்தை பிறப்பிக்கும். இச்சிக்கிற ஒரு பொருள்தான் அது கர்ப்பமாகி அது பாவத்தை பிறப்பிக்கும். பாவத்தின் சம்பளம் தான் மரணம். எசபேலுக்கு நடந்த, ஆகாபுக்கு நடந்த சம்பவங்கள் இன்றைக்கு நம்முடைய திருச்சபை மக்களுக்கு, விசுவாச பிள்ளைகளுக்குள், போதகர்களுக்குள், நம்முடைய தேசத்தில் நடக்காதபடிக்கு நாம் எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை ஒரு எச்சரிக்கையான ஒரு தேவ செய்தியைத்தான் இன்றைக்கு அருமையான தம்முடைய மகனை கொண்டு தேவன் பேசினார். இந்த வார்த்தையின்படி என்னை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீ எந்த ஒரு பொருள் மேலும் இந்த உலகத்தின் காரியத்திலே பாருங்க, சாதாரண ஒரு தோட்டத்துக்காக தன் ராஜ்யத்தையே இழந்து விட்டான். இவன் எந்தெந்த காரியத்தை, விக்கிரக ஆராதனை என்பது பொருள் மேல் இச்சை, பணத்தின் மேல் இச்சை, வஸ்திரத்தின் மேல் இச்சை, இது எல்லாமே விக்கிரக ஆராதனைகள். இவைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனை சார்ந்து வாடும் பொழுதுதான் நமக்குள் ஒரு பெரிய வெற்றி உண்டு என்பதை நாம் பார்த்தோம். நம் தலைகளை தாழ்த்துவோமா? இருக்கிற இடத்தில் நாம் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசினி, வார்த்தையின்படி நாங்கள் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களிலே எங்கள் சீர்கேடுகளை விட்டு, ஒருவேளை எசபேலுக்கு தருணத்தை ஆண்டவர் கொடுத்தார், அவள் மனம் திரும்புவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு, விசுவாச பிள்ளைகளாகிய நமக்கும் ஒரு தருணத்தை ஆண்டவர் இந்த கொரோனா வைரஸை கொடுத்து பல எச்சரிப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஊழியர்களாய் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் மனம் திரும்பணும். மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் திரும்புவோம். இந்த உலக ராஜ்யம் தேவனுக்குரியதல்ல. தேவ ராஜ்யம் நமக்குள் வர வேண்டும். தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும். அதற்காக நாம் எல்லாரும் அர்ப்பணிப்போம். பரிசுத்த பிதாவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள தேவனே, நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையினாலே நாங்கள் எவைகளை விட்டு மனம் திரும்பி எங்களை பரிசுத்தமாக்க வேண்டுமோ அவிதமாய் நாங்கள் பரிசுத்தமாய் எங்களை சுத்திகரிக்க உதவி செய்வாண்டவரே. மனம் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யும். உடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள உதவி செய்வாண்டவரே. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும்
மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திலே இந்த 18ஆம் தேதியிலே நாங்கள் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு சில 13 நாட்கள் தான் இந்த வருஷத்தை நாங்கள் முடிக்க போகிறோம். இந்த வருஷத்தை ஆண்டவரே கர்த்தாவே நெருக்கத்திலும் போராட்டத்திலும் நாங்கள் கழித்துட்டோம். ஆண்டவரே, ஒருவேளை எங்கள் பாவத்து நிமித்தம், எங்களுடைய விக்கிரக ஆராதனை நிமித்தம், தேவனுக்கு பிடித்தமில்லாத பொருளாசை, பணாசை, இந்த சிற்றின்ப ஆசை எங்களுக்குள் விக்கிரகமாய் அந்த எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீரா. இந்த வேத வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரும் மனம் திரும்பட்டும். கர்த்தருக்கென்று தங்கள் வாழ்க்கையை புது ஜீவியத்திற்கு, புது மாற்றத்துக்குள்ளாக மாற்றுவதற்கு நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு திருச்சபை போதகர்களும், ஒவ்வொரு திருச்சபை விசுவாச பிள்ளைகளும் மனம் திரும்பி ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தில் எனக்குள்ளாக விக்கிரக ஆராதனையினாலே நான் விரோதமாய் பாவம் செய்தேன். ஆகாப்பை போல, ஆகாப்பு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா, ஆனால் இயேசபேலும் தன்னுடைய மனைவியினுடைய சொல்லை கேட்டு பாவத்தினாலே மோசம் போக்கப்பட்டதை போல இன்றைக்கு இந்த உலகத்தில் பல காரியத்தை கேட்டு எந்த ஒரு காரியத்துக்கு நாங்கள் சென்று கொடுத்து மோசம் போக்கப்பட்டு விடாதபடிக்கு மனம் திரும்பி எங்கள் திருச்சபைகளுக்குள்ளாக, எங்களுடைய விசுவாச பிள்ளைகளுக்குள்ளாக ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு புதிய திருப்பத்தை கற்றுக்கொண்டு வா. ஏசாயா 43:19 சொல்லப்பட்டபடி சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நீர் சகல காரியத்தையும் புதிதாய் மாற்றமாட்டவரே. செய்தியை கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், செய்தியை கொடுத்தமுடைய மகனை ஆசீர்வதியாண்டவரே. ஒருவரும் வெறுமையாய் போகாதபடிக்கு நீர் ஆசீர்வதியும். சீக்கிரத்திலே இந்த கொரோனா வைரஸினுடைய ஆதிக்கங்கள் எல்லாம் குறைந்து விடுதலையோடு கூட நம்ம இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை, நியூ இயர் ஆராதனைகளை கொண்டாடுவதற்கு இன்னும் விளைவினப்பட்டு சுகவினப்பட்டிருக்கிற வயதில் முதிர்ந்தவர்கள், எங்களுடைய விசுவாச குடும்பங்கள் என்னென்ன காரியத்திற்காக எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ, சகல பண தேவை, பொருள் தேவை, வஸ்திர தேவை, ஆகார தேவைகள் எல்லாவற்றையும் கொடுத்து நேர்த்தியாய் ஆசீர்வதியும். சபை விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இரத்த கொட்டத்தில் மறைத்துக் கொள்ளும். இந்த நாளை எங்களுக்கு வாச நாளை ஆசீர்வதித்து கொடுத்தேனே, அதுபோல வருகிற ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஆராதனைகள், இன்னும் எல்லா உலகம் எங்க இருக்கிற பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிற ஆராதனைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். எங்களுடைய இந்திய தேசத்துடைய அரசாங்கம், எங்களுடைய தமிழக அரசாங்கம், எல்லாமுடைய சித்தத்தை செய்கிற அரசியல் தலைவர்களாக பிரதம மந்திரி, ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களையும் மாற்றும். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். எல்லா கணத்தையும் மகிமையும் என் நண்பராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மாத்திரம் செலுத்தி சாட்சாங்கமாக பணிந்து குனிந்து நாங்கள் கேட்ட வசனத்தின்படி ஆசீர்வாதங்களின் நன்மைகள் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் எடுத்து சுதந்திரித்துக் கொள்கிறோம். எங்கள் ஜெபங்களும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியம் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலும் பராமரிப்பும் பாதுகாப்பும் நம் யாவரோடும், உலகத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களோடும், தேவனுடைய பிள்ளைகளோடும், திருச்சபை மக்களோடும், குறிப்பாய் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொண்ட தம்முடைய மகனோடும், கர்த்தருடைய வார்த்தை கேட்டவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்தவர்கள் யாவரோடும் அவருடைய கிருபையும் சமாதானமும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து தமது ராஜ்யத்திலே அவரோடு கூட கூட்டி சேர்க்க மட்டும் கூட இருந்து பிரியாதிருந்து வழி நடத்தி காப்பாதாக. இந்த வாரம் நடக்கிற ஞாயிற்றுக்கிழமை இருக்கிற ஆராதனை காலை 7:30 9 மணி மட்டும், 10 மணியிலிருந்து 12 மணி மட்டும், மாலை ஆராதனை 5 மணியிலிருந்து 7 மணி மட்டும். கிறிஸ்துமஸ் ஆராதனை வெள்ளிக்கிழமை அதிகாலையில் காலை 4:30 மணியிலிருந்து 6 மணி மட்டும். இரண்டாவது ஆராதனை 10 மணியிலிருந்து நமக்கு பேஸ்புக் மூலியமாகவும் ஆராதனை. கர்த்தர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.